2வது நான் உங்களுக்கு எந்த விஷயத்த சொல்லி தரனோ, அந்த விஷயம நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்படின்னா, நாங்க ஸ்கூல்ல ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். அந்த டைம்ல ஒருத்தன் ட்ரிப் போன கதைய எடுப்பான். அவன் அங்க போனேன், இங்க போனேன்னு. உடனே நமக்கு நம்ம ட்ரிப் போனது ஞாபகம் வரும். நம்ம சொல்லுவோம், நான் இங்க போனேன் அப்படிம்போம். அப்போ ஃபிரெண்ட் அடுத்து அவன் ஒண்ணு சொல்லுவான். இப்படி ட்ரிப்ல தொடங்கின கதை, அப்படியோ அரசியலுக்கு போகும். அப்படியோ விளையாட்டுக்கு போகும். சரியா? அப்படியோ வேற வேற விஷயங்களுக்கு எல்லாம் போய் ஒரு இடத்துல நிக்கும். ஆனா நல்லா கவனிச்சிருப்பீங்க. எந்த ஒரு விஷயம் போனாலும் அது சம்மந்தமா நீங்க என்ன பேசியிருப்பீங்க. அது உங்க ஃபிரெண்ட் பேசியிருப்பான். என்கிட்ட மதரசாவுல ஒரு ஆள் இருந்தாரு. நாங்க என்ன விஷயம் சப்ஜெக்ட் பேசினாலும், அதுக்கு அவருக்கு ஒரு கதை இருக்கும். இப்ப எக்ஸலன்ட்ட பத்தி பேசினா, அவருக்கு ஒரு எக்ஸலன்ட் கதை இருக்கும். வெளிநாடு பத்தி பேசினா, அவருக்கு ஒரு வெளிநாட்டு கதை இருக்கும். இப்படி அ பொதுவா நாங்க எல்லாரும் அப்படிதான் இருப்போம். ஏன்டா எங்களோட மூளை எப்பயும் ஒரு தகவல் வந்த உடனே, இது சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச பழைய அந்த தகவல்கள், நரம்புல இருக்கிற அந்த தகவல்கள தூண்டிவிடும். டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வரும்போது, ஏற்கனவே ஷார்ட் டெர்ம் மெமரில தொங்கிக் கொண்டிருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா லாங் டெர்ம் மெமரிக்கு போகும். அதனால தான் இந்த பல விஷயங்கள், நாங்க திரும்ப திரும்ப பேசுற விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் நிக்கிறது. அந்த வகையில நான் பேசிக் கொண்டிருக்கும்போது, அ உங்களுக்கு இத ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேனா? அல்லது இவர் சொல்ற விஷயம் எத போல இருக்குது? இவர் சொல்ற விஷயம் சரியா? பிழையா? அப்படி உங்க மூளைக்குள்ள வேலை நடக்கணும். நான் சொல்ற சில விஷயங்கள நீங்க இமேஜினேஷன் பண்ணணும். சரியா? இப்ப நான் ஒரு கொக்கு பறக்குதும்பேன். டக்குனு உங்க மைண்டுக்குள்ள கொக்கு சிறகு அடிச்சு சத்தத்தோட பறக்கிற மாரி உங்களுக்குள்ள வரணும். சரியா? அதுக்கு சொல்லுவாங்க, உணர்வு பூர்வமான டெக்னிக் அப்படின்னு. எப்படின்னா எமோஷன் டெக்னிக். அத நான் உங்களுக்கு அம் வேற வேற கிளாஸ்ல அத நான் நடத்துறது. எமோஷன் டெக்னிக் தான் எங்கட மூளையில அமிக்டாலான்ற ஒரு பகுதி இருக்குது. அது இந்த உணர்வுகளுக்கு பொறுப்பு. சரியா? உங் எங்கட கண், காது, மூக்குக்கு ஏதாவது உணர்வு ரீதியான தகவல் வந்தா, டக்குனு அமிக்டாலா என்ன செய்யும்? உடனே சொல்லும். இது முக்கியமான விஷயம். இத நீ பத்திரமா வச்சுக்கொள்ளுன்னு சொல்லும். அப்ப எங்கட மூளை அந்த உணர்வு ரீதியான விஷயங்கள பத்திரமா வச்சுக்கொள்ளும். மறக்காது. அதனால தான் உங்களோட லைஃப்ல யாராவது உங்கள பாராட்டி இருந்தா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களோட லைஃப்ல யாராவது உங்கள திட்டியிருந்தா, அவமானப்படுத்தியிருந்தா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது உணர்வு ரீதியானது. அப்ப அது எப்படி ஸ்டடியோட கலந்து படிக்கிறதுங்கிறது வேற டெக்னிக். நான் அத சொல்லி தர வரல. இப்ப இன்னைக்கு இன்னைக்கு அ ஐந் 5ஆம் ஆண்டுல சரியா? ஒரு டீச்சர் படிச்சு தந்தாங்க. அவங்களோட பேர் தேனு. தேனு டீச்சர்ங்கிறவங்க படிச்சு தந்தாங்க. அவங்க படிச்சு தந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. சரியா? அல்லாம இதானே அவங்க படிச்சு தந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. அவங்களோட சப்ஜெக்ட்ல எதுவுமே ஞாபகம் இல்ல. அவங்க கிளாஸ்க்கு வந்தாங்க. 1 வருஷமா நான் படிச்சேன். 2 வருஷமா அவங்கள்ட்ட படிச்சேன். ஆனா, அந்த எதுவுமே இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா ஒரு விஷயத்த தவிர. ஒரு நாள் வந்து சொன்னாங்க. அந்த டைம்ல இஸ்லாம் பாடத்துல ஏதோ இந்த 99 95 ன்னு எடுத்திருந்தேன். அதுல ஒரு 2 எழுத்து பிழைக்கு 5 மார்க்ஸ் குறைச்சிருந்தா. சரியா? அப்ப அவ வந்து சொன்னா, நான் ஃபிரெண்ட்ஸோட விளையாடி கொண்டிருக்கும்போது, "நீ வந்து இஸ்லாத்துல 100 எடுத்தாய். சரியா? ஏன்டா அவ அந்த 2 எழுத்து பிழை தானே." அப்ப அவ சொல்றா, "நீ இஸ்லாத்துல 100 எடுத்தாய். நீ ஏன் இவனோட விளையாடிக் கொண்டிருக்கிறாய்?" ஆ? அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா. அப்ப அந்த டைம்ல எனக்கு நான் அத சும்மா கவனிச்சு கொண்டிருப்பேன். உடனே நான் விட்டானா வேலை செஞ்சு, அது முக்கியமான பகுதியில வச்சுச்சோ என்னன்னு தெரியா? அவ சொன்ன அந்த காட்சி, அந்த டைம்ல நான் அத உணர்ந்தது. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படி உங்க எல்லார் லைஃப்லயுமே இப்படி அனுபவம் இருக்குதா? கொஞ்சம் அனுபவம் இருந்தா ஒரு